ஹலோ மை டியர் பிளேடர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அன்பாக்சிங் போன வழியில் நான் சொல்லியிருப்பேன். நான் க்ளூ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு டிஃபென்ஸ் டைப்பு எவல்யூஷனை சேர்ந்தது லெஃப்ட் சைடில் சுற்றுன்னு சொல்லிட்டு க்ளூ கொடுத்துருப்பேன். ஸோ அது என்ன பேனா? இதான் அந்த பே, ஆர்க் பிஹாமத். ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மேபி. இதை உங்களுக்கு இப்படி சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன், ஆர்க் பால்கேஷ். ஸோ இப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆர்க் பால்கேஷ் ஆர் ஆர்க் பிஹாமத் என்ன வேணால் சொல்லலாம் அந்த பேவை பற்றி. ஸோ இந்த பேவை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஸோ என்னடா பாக்ஸில் இல்லாமல் வந்துட்டு வெளியே எடுத்து இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு பாக்ஸில் இருக்க வேண்டியது. ஆனால் பட் எனக்கு முதலே வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப பாக்ஸ்குள்ளே வச்சு அன்பாக்சிங் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன நான் வந்துட்டு இதில் ஒரு குறை இருக்குது. நான் அந்த போன வழியிலே சொல்லியிருப்பேன். அது என்ன கருமம்னா இதான் கைஸ். ஸோ இதுக்கு வந்து ஆர்க் பிஹாமத்துக்கு 2 டிஸ்க் தான் வரும். ஸோ அந்த 2 டிஸ்க்கு அண்ட் வேறு ஒரு ஃப்ரேமு. டிரைவர் பார்த்தீங்களா, என்ன டிரைவர் இருக்குது? ஆல்டர் காக்னைட்டில் கைனடிக்ஸ் அட்டுமோட டிரைவர் இருக்குது. ஆனால் இதில் உண்மை என்னென்னா இந்த 2 பார்ட்டும் இதுக்குள்ளதே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம், வரும்போது எனக்கு இந்த லேயர் மட்டும் தான் வந்துச்சு. எனக்கு வந்து ஆர்க் பிஹாமத்தோட லேயர் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ டிரைவர் டிஸ்க் எதுவுமே வரல. ஸோ இது நம்மளாக போட்டிருக்குது. இது கைனடிக்ஸ் அட்டுமோடு, இதுவும் கைனடிக்ஸ் அட்டுமோடு தான். இந்த ஃப்ரேம் மட்டும் ஆல்டர் காக்னைட் கொடுது. ஸோ டிஸ்க் அண்ட் டிரைவர் எனக்கு இன்னும் வந்து சேரலை. டிஸ்க் அண்ட் டிரைவர் ஸோ தேடி கண்டுபிடிப்போம் முடிஞ்ச அளவுக்கு. சரி, ஓகே. இது நானாக வந்து அடிஷ்னலாக சேர்த்த ஒரு காம்போனே சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஆர்க் பிஹாமத்துக்கு இது வரும், ஓகேவா? இந்த டிஸ்க்கு இந்த ஃப்ரேம் வரும். ஆனால் பட் டிரைவர் வந்து ஒரு மாதிரி வைவ்ரான் இருக்கும்ல, வைல்டு வைவ்ரானு அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு பால் டைப். இப்போது டெட் ஃபீனிக்ஸ் அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பால் டிப் டிரைவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பின் பால் டிப் டிரைவர் தான் இதுக்கு உண்டு. ஆனால் பட் எனக்கு அது கிடைக்கல. எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா பேக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி உண்டு. அதோட லேயர்லேயும் அதோட டிரைவர்லேயும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லா எவல்யூஷன் பேக்கும் இருக்கும். ஒரு சில எவல்யூஷன் பேக்கு டிரைவரில் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் லேயர்லையாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீஸ்ட்டு, அதாவது ஆர்க் பிஹாமத் ஆர் ஆர்க் பால்கேஷ், இதுக்கு எந்தன்னா இந்த பின்னாடி வந்துட்டு ஒரு 4 குச்சி மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அதில் வந்து சின்னதாக ஆரோ மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆரோ மேலே போகிற மாதிரி இருக்கும், இந்த ஆரோ கீழே வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே, இங்கே அப்பர், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன் பார்த்ததுக்கு இது வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இந்த ரிங்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகக்கூடியது. ஜஸ்ட் சின்னதாக வந்துட்டு நம்ம ஆல்டர் காக்னைட்டுக்கு மோட ஸ்விட்ச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு டக்காரோட்டோமே லேயர். இது ஒரிஜினல், ஓகேவா? ஒரிஜினல் டக்காரோட்டோமே லேயர். ஸோ ஸ்க்ரூஸை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அண்ட் டில் தென் இதை வந்து ஒரு பே வந்து அடிக்குதுன்னு வைங்களேன், ஒரு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒன்று அடித்தாலும் கண்டிப்பாக கிளிக் ஆகும் இல்லையா? எந்த ஒரு எவல்யூஷன் பேவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளிக் ஆகும்போது இந்த பே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளிக் ஆகும். ஸோ கிளிக் ஆக இந்த பே வந்து உள்ளே இருக்க விங்ஸ் வெளியே வரும். விங்ஸ்னால் வந்துட்டு அதுக்குன்னு பறக்குமான்னு கேட்கக்கூடாது. ஸோ இதோட விங்ஸ் இந்த மாதிரி வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் இது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துடும். எவல்யூஷனில் வர மாதிரி, அதாவது வந்துட்டு நம்ம அனிமேல வர மாதிரி பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துடும். இந்த பக்கம் வந்துட்டு லைட்டாக விங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கும். சர்க்கிள் ஆகிறப்போ இதோட டிஃபென்ஸ் டைப் வந்து இன்னும் அப்கிரேட் ஆகி அல்டிமேட் டிஃபென்ஸ் டைப் மாதிரி மாறிட்டு எந்த ஒரு பே வந்து அடித்தாலும் இதுக்கு கிளிக்கும் ஆகாது. ஏன்னா வந்து இது ஃபுல் சர்க்கிள் ரவுண்ட் ஷேப் பால் மாதிரி ஆகுறதுனால தான் இது வந்துட்டு இதோட எந்த ஒரு அட்டாக்கும் இது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இல்லைனா வந்துட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிவிடும். எந்த ஒரு அட்டாக்கும் வரவும் செய்யாது. அதே மாதிரி வந்தாலும் இந்த பேக்கு எந்த ஒரு இம்பேக்ட்டும் நடக்காது. ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷல் மூவ். ஸோ அனிமேல் நம்ம பார்த்துருப்போம், அது வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி பால் மாதிரி மாறிடும். ஸோ அதான் இதோட ஒரு பெரிய வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதோட பிக் பீஸ்ட்டுமே ஒரு ட்ராகன் தான். ஸோ எவல்யூஷனில் வந்துட்டு ட்ராகன்ஸ் உண்டு. நம்ம லூயினார் ஒரு ட்ராகன் தான், ஃபேஃப்னியர் ஒரு ட்ராகன் தான். அதே மாதிரி இந்த ஆர்க் பால்கேஷ் அப்படின்ற ஒன்றும் ஒரு ட்ராகன் டைப் தான். ஸோ ரெண்டுமே இந்த 3 பிக் பீஸ்ட்டும் பார்க்க சேமாக வந்துட்டு ட்ராகன் மாதிரி தான் இருக்கும் 3மே. ஸோ இவனுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பிளேடரோட பேர் போயாவா பேர் போவான்னு நினைக்கிறேன், போவா. ஸோ அவனுக்கும் தனி ஃபேன் பேஸ் உண்டு. ஃபேன் பேஸ்னால் அனிமேல அந்த 4 சின்ன பசங்க வந்துட்டு அவங்க கூட ஃபேன் பேஸில் இருப்பாங்க. ஸோ டோர்னமெண்ட்டில் அந்த பே கலக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது வந்துட்டு அனிமேல அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு கலக்குச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் ரியல் லைஃப்பில் கட்டிங்கன்னா இந்த லேயரை மட்டும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பேன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து வந்தாலும் ரைட் சைட்லேருந்து வந்தாலும் அட்டாக்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் ஒரு அட்டாக் டைப் பே கிட்ட நீங்கள் இதை மோதும் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஒர்த்தான பேவாக இருக்கும். அண்ட் இதோட உண்மையான டிரைவர் இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் ஸ்டாமினா இன்னும்
முன்னாடியோட இன்னும் ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் பத்தாததுக்கு இதை நீங்கள் டோர்னமெண்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை எவல்யூஷன் பே அலௌடுன்னு சொன்னால் டோர்னமெண்ட்டுக்கு இந்த லேயரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கண்ட் டிரைவர் அது உங்கள் காம்போ. ஸோ டோர்னமெண்ட்டுக்கு இந்த லேயரை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது வந்துட்டு எந்த ஒரு அட்டாக் டைப் பேவாலையும் இந்த பேக்கிட்ட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 7 or 8 கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது அட்டாக் இல்லாமல் டிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் பட் பெருசாக ஸ்டாமினா இருக்காது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் டிஃபென்ஸ் டைப்புக்கு பெருசாக ஸ்டாமினான்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம பேட்டில் போட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ் என்னென்னா வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு பேட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா வீடியோலாம் எடுக்கல, ஜஸ்ட் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேட்டில் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா என் லான்ச்சர் சோலி முடிஞ்சிருச்சு. அதாவது என் டிபி லான்ச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பக்கம் கிளிப்பு வந்து உடஞ்சிட்டு. ஸோ அந்த கிளிப்பே வந்துட்டு நான் ஃபெபிக்விக் போட்டு தான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே அதுக்கப்புறம் உடஞ்சி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்கல. அண்ட் ஒரு நாள் லான்ச் பண்ணும்போது உள்ளார சிக்கிட்டு அது என்ன சிக்கிச்சின்னு சொல்கிறதுக்காண்டி நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் திரும்ப என்னால் அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு ஒன்று சேர்க்க முடியல. இப்போ அது இந்த மாதிரி கொடுமையான நிலைமையில இருக்குது. ஸோ நான் இப்போ அதை சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு வாண்டி வீடியோ போடுறேன். அப்படி இல்லை நான் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். எடுக்க முடியலனா வந்துட்டு வீடியோ வராது. மேபி எடுக்க முடிஞ்சால் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு வேறு லான்ச்சர் தான் வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். இதுக்காக என்னன்னா வந்து இதுக்காக எனக்கு வரும்போது ஒரு ரிப்கோட் லான்ச்சர் வந்துச்சு. ஓகேவா, பீஸ்ட் பிகாமத்துக்கு எனக்கு வரும்போது ஒரு ரிப்கோட் லான்ச்சர் வந்துச்சு. ஸோ நான் அதை தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த ரிப்கோட் லான்ச்சர். அண்ட் இந்த லான்ச்சர் தான் எனக்கு வந்துச்சு, ரிப்கோட் லான்ச்சரு. இதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. ஓகேவா, இது வந்துட்டு நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை. ஸோ வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. நான் ஒரு செல்லர்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி பஸ்ட் பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஒரு செர்டைன் அமௌண்ட்டுக்கு மேலே போனதுனால, அதாவது வந்துட்டு 1.5Kக்கு மேலே போனதுனால அவர் வந்துட்டு இந்த ரிப்கோட் லான்ச்சரை ஃப்ரீயாக கொடுத்தாரு. அண்ட் இந்த ரிப்கோட் லான்ச்சரோட ஒர்த்து வந்து 100 or 150 இருக்கும். ஸோ இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சி. அப்போவுமே பீஸ்ட் பிகாமத் வந்துட்டு அதான் இல்லை ஆர்க் பிகாமத், சாரி கைஸ், நம்ம ஆல்ரெடி இது வந்து பீஸ்ட் ஆர்க் பால் கேஷ் வளரிட்டு இருக்கேன்னா ஆர்க் பால் கேஷ். ஓகேவா, ஆர்க் பால் கேஷ் வந்து எனக்கு அப்போமே வந்துட்டு நான் அதான் வந்துட்டு சரி அப்புறமாட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு சரி அன்பாக்சிங் வர வேற இல்லை, ஸோ இதே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். ஸோ இது மேலே இந்த ரிப்கோட் லான்ச்சரை வச்சு தான் நான் வந்துட்டு பேட்டில் பண்ண போகிறேன். ஸோ டிபி லான்ச்சர் சரியாக வர வரைக்கும் நான் அந்த ரிப்கோட் லான்ச்சரை தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ பார்ப்போம், கொஞ்சம் நாளைக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்துட்டு நான் என்னோடய டிபி லான்ச்சரை சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு வேறு ஒரு லான்ச்சர் தான் வாங்கணும். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ டக்கர் டுமி லான்ச்சர் வாங்க போறியா ப்ரோ, அப்போ டக்கர் டுமி லான்ச்சர் வாங்க ப்ரோ அப்படின்னு. அதான் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு ஒரு சர்ஜி லான்ச்சர் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். சர்ஜினா வந்துட்டு டக்கர் டுமி கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் சர்ஜி லான்ச்சர் ஃபேக்கில். ஓகேவா, பிளேட் கிங் பேஸ்லேருந்து நார்மல் சர்ஜி லான்ச்சர். ஆனால் பட் பிளேட் கிங் பேஸ்லேருந்து எனக்கு இப்போதைக்கு வாங்குறதுல விருப்பம் இல்லை. பட் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு டக்கரட்டோமி லான்ச்சர் அப்படின்னு அதுவும் சர்ஜினா கூட எப்படினாலும் மினிமம் வந்துட்டு ஒரு 800 or 900 600 to 900க்குள்ளே வந்துடும். அப்படி இல்லை நான் டிபி லான்ச்சர் பக்கம் போகிறேன்னா ஒரு 1K or 1.5K 1.6K கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய இடத்துல லான்ச்சர் தேடிட்டு இருக்கேன். டிபி லான்ச்சர் சர்ஜி லான்ச்சர்னு சொல்லிட்டு டக்கரட்டோமிக்குள்ளே பார்த்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஆனால் பட் இப்போதைக்கு என்னால் வாங்குறதுக்கு மனசு இல்லைன்றதை விட காசு இல்லைன்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி ஓகே, முதல்ல வந்துட்டு ஆர்க் பிகாமத் கூட பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் ஆர்க் பிகாமத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்கிட்ட சர்ஜஸ் அந்த ஸ்பார்க்கிங் லெஃப்ட் சைட் லான்ச்சர் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு லெஃப்ட் சைடுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடுக்குன்னு வரப்போ நம்ம ரிப்கோட தான் யூஸ் பண்ணி ஆகணும். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு லான்ச்சர் பிளேட் கிங் பேஸில் வந்து டக்கரட்டோமில் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ என்கிட்ட மணி இருக்கிறத பொறுத்து மேபி நான் ஒரு 2 பேஸ் வாங்குறத வந்து தடுத்து நிறுத்தினேன். அதாவது வந்து ஒரு 2 அன்பாக்சிங்கை வந்துட்டு குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு ஒரு டிபி லான்ச்சர் வாங்க முடியும். ஆனால் பட் என்னென்னா எனக்கு வந்து லான்ச்சர் வாங்குறத விட வாங்குறது தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லான்ச்சர் வாங்கலாமா இல்லைனா வந்துட்டு வாங்கலாமா? உங்கள் கண்டிஷனை சொல்லுங்கள். ஆனால் பட் லான்ச்சர்னு சொன்னால் என்னால் வந்துட்டு 2 அன்பாக்ஸை வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு 2 அன்பாக்ஸ் பண்ணாமல் இருந்தால் தான் என்னால் வந்துட்டு அதாவது வந்துட்டு லான்ச்சர் வாங்க முடியும். ஆனால் டிபியே வாங்கலாம், மேபி டிபி வாங்கலாம், இல்லை பவர் லான்ச்சர் கூட வாங்கலாம், டிபி பவர் லான்ச்சர் கூட வாங்கலாம். ஆனால் பட் 2 அன்பாக்சிங் வராது, அதாவது 2 வாரத்துக்கு 2 அன்பாக்சிங் வராது. ஸோ பார்ப்போம். அதாவது வந்து இந்த போஸ்ட்டில் வந்துட்டு போடுறேன் லான்ச்சர் ஆர் 2 அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதை லான்ச் பண்ணிடுவோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு லான்ச்சை போட்டு பார்த்துருவோம் இது எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மாட்டுறேன்.
ஸோ நான் ஃபுல் ஃபோர்ஸில் விட்ருக்கேன் ஸ்பார்க்கிங்கில். இந்த லான்ச்சரில் இது வரைக்கும் நான் ஃபுல் ஃபோர்ஸில் விட்ருக்கேன். அப்படி இருந்துமே இது வந்துட்டு லைட்டாக ஒரு ரவுண்டை போட்டு வந்துட்டு, ஏன்னா அது வந்துட்டு கைனட்டிக்ஸ் டூமோட டிரைவர் அப்படின்றதுனால. நல்லா தெரியுதா பே? ஓகே, நல்லா தெரியுது நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இது எவ்வளோ நேரம் சுற்றுது அந்த விவரம்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பேட்டிலுக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? ஸோ முதல்ல டூம் சைஸர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். முதல்ல வந்துட்டு நம்மளால் லான்ச் பண்ணிடுவோம் ஆர்க் பிஹாமத். நெத்தியடி சோழியடி கைஸ். ஆனால் ரிப்போர்ட்டில் என்னோட ஃபுல் பவர் பொட்டன்ஷியலை கொடுக்க முடியுது. ஓ, என்ன கைஸ், ஆர்க் பிஹாமத்தை கொளுத்துலாம் இவன். என்னால் ரிப்போர்ட்டில் என்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. அதுவும் பார்த்ததுக்கு என்னோடய ஃபஸ்ட் டென் பேஸ்லாம் வந்துட்டு வெளியே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட் டென் பேஸ்க்காக வேண்டியே உருவாக்குனது. மேபி வெளியே போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓ, டஃப் கொடுக்காங்க கைஸ் டூமு. அவ்வளோதான். என்ன கைஸ், எவல்யூஷன் பை மட்டும் தோற்று போயிட்டு மேபி டிரைவர் இல்லாத காரணமாக இருக்கலாம். ஸோ இன்னொரு லான்ச் விட்டு பார்த்துருவோமே. ஓ, இறங்கின உடனே ஒரு அடி, வசமான அடி. அவ்வளோதான். இவன் ரேஞ்சு லான்ச் மாதிரி அவுட்டரில் சுற்றுறான் ஆக்டோவர் மாதிரி. ஆனால் வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து நிறைய பேஸை பார்த்துருக்கேன். அட்டாக் பேஸ் பார்த்துருக்கேன், ஸ்டாமினா பேஸை பார்த்துருக்கேன். டிஃபென்ஸில் வந்து அதுவும் வெறும் டிஃபென்ஸுக்கு மட்டும் சுற்றுற ஒரே ஒரு ஆள்னா அது ஆர்க் பிஹாமத் மட்டும் தான். அண்ட் இந்த பேவோட ஒர்த்து இது டக்கரட்டோமி தான். ஸோ நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல் டக்கரட்டோமி பே. அண்ட் இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 ருபீஸ் ஒர்த்து இந்த பே. ஸோ டிஸ்கவுண்ட் டிரைவர் சேர்த்து லேயர் மட்டும் கேட்டிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஆர் 200 ருபீஸ் ஒர்த்து. ஸோ ஃபுல் பே வந்துட்டு ஒரு 700 ருபீஸ் to 800 வரைக்கும் ஒர்த்து. ஸோ ஓகே, 100 பே எடுத்து சண்டை போட்டு பார்த்துருமா? நம்ம அன்றைக்கி ஒரு பேவோட நிறுத்துவோம். நான் ஒரு 4 பே எடுப்போம். ஸோ எக்ஸ்கேலியஸ் எடுப்போம். இந்த லான்ச்சர் எக்ஸ்கேலியஸ்க்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஏன்னா வந்துட்டு என்னால் முழு பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும். கேஸ் ரிப்கார்டு கொஞ்சம் கோளாராக இருக்குது. லான்ச் பண்ணிடலாம். வெளியே போயிட்டான். ஸோ இதுவுமே கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஈவன் என்ன தான் இது ரிப்கார்டாக இருந்தாலும் இதோட பவரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நான் லான்ச் பண்ணும்போது. அவ்வளோதான். எக்ஸ்கேலிஸ்லாம் ஈஸியாக பீஸ்ட்டு ஆர்க் பிஹாமத் தோக்கடிச்சிரும், அது தெரிஞ்சது தான். ஸோ ஜெனிசிஸ் வால்ட்ரியாக்கு லான்ச் பண்ணிடுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜெனிசிஸ் ரீபூட் ஆகி உளுந்துட்டு அப்படி இருந்துமே வந்துட்டு அதே பவரில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார் ஒரு லான்ச் விட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஆர்க் பிஹாமத் தள்ளாடிட்டு, பட் ஆனால் கீழே உள்ள ஸ்டாமினா குறையல. தேடி சொல்லி அடி. ரீபூட் இன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஜெனிசஸ் ரீபூட், கமான் ஜெனிசஸ் வெப் ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறான். ஜெனிசஸ் ரீபூட் கைஸ். ஸோ என்ன தான் ஜெனிசிஸ் வால்ட்ரியாக் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு கிளிக்கு தான் ஆகுது ஆர்க் பிஹாமத்துக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் நடக்கலை. சரி, ஓகே, 100 பே எடுத்து பார்த்துருவோம். நம்ம ஒரு லெஃப்ட் சைடு பே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். லெஃப்ட் சைட்லேயே நம்மள்கிட்ட இருக்க ஒரே ஒரு டக்கரட்டோமி பே. லெஃப்ட் சைடில் 100 பே இருக்குது, ஆனாலும் இவனை யூஸ் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் லூயினார். ஸோ இவனை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல வந்துட்டு ஆர்க் பிஹாமத்தை லான்ச் பண்ணிடுறேன். அதாவது பால் கேஷ். தேடி சொல்லி அடி. ஓ, அவ்வளோதான் கைஸ். லூயினார் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். முதல்ல 2 அடி உழுது, அதுக்கப்புறம் சுற்றுறான். அவ்வளோதான். அவன் ரவுண்டு போட்டு வரவே டைம் ஆகும். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடி அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, ஆனாலும் தள்ளாடிட்டு பே. இங்கே பாருங்கள், லூயினாருக்கு ஒரு கிளிக் தான் இருக்குது. பால் கேஷ் அவனுக்கு கிளிக்கே ஆகலை. ஓ ஓ
முதல்ல கரெக்டாக ஒரு 4 அடி கரெக்டாக விழுது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருது. ஸோ ஆர்க் பால் கைஸ் நல்லாவே தாக்கு பிடிக்குது, எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்குது அவ்வளோ சீக்கிரம். இந்த பேவை பஸ்ட்டாக விட மாட்டேங்கி. இந்த லேயர் இந்த பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கலாம். ஸோ பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மி, ஈஸியாக கிளிக் ஆகிடுது. ஆனால் ஒரு லெஃப்ட் சைடு பேவோ ஒரு ரைட் சைடு பேவோ வந்து அடித்தா ஒரு கிளிக்கு கூட ஒழுங்காக நடக்க மாட்டேங்கி. ஸோ நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் டைப் பேவோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்துட்டு ஒரு கிளிக்கே ஆகக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் பஸ்ட்டே ஆகக்கூடாது, எல்லா அட்டாக்கையும் செம்மையாக தாக்கு பிடிக்கணும், டோர்னமெண்ட்டுக்கு கூட யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேவாக இருக்கணும்னா அது ஆர்க் பிகாமத்தாக தான் இருக்கும். ஸோ நான் லேயரை மட்டும் தான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கன் டிரைவர் என்கிட்ட கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் இந்த டிஸ்கன் டிரைவர் வந்தால் அப்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 4 பேவை வச்சு ஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே, வீடியோ முடிச்சு கொள்கிற நேரம் வந்துட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை.